ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்பயுமே நம்ம ஒரு பேரண்ட்டாக இல்லை ஒரு விமனாக பேரண்ட்டானதுக்கு அப்புறம் ஒரு ஆசை இருக்கும். எங்கேயாவது நம்ம ஒரு நாள் போகணும், நமக்குன்னு ஒரு நாள் இருக்கணும், நம்ம போய் அதை ரசிக்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நாங்கள் பேரண்ட்ஸாக போன இடம் தான் இது. அதுவும் எங்கள் பாப்பாவோட போன இடம் தான் இது. அவளும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணா. ஸோ இது வந்து ஜேசி நகரில் இருக்குது, அதாவது பெங்களூரில் இருக்கிற ஜேசி நகரில் இருக்க ஃபன் வேர்ல்ட் அக்வாரியம் பேரடைஸ் தான். ஸோ நாங்கள் உள்ள வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பாருங்கள், வெளியவே சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே வந்து டிக்கெட் நாங்கள் எடுத்துட்டோம். அடல்ட்ஸ்க்கு வந்து 500, கிட்ஸ்க்கு வந்து 399 சம்திங் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கிட்ஸ்க்கு வந்து மர்மைட் மேக்கமும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் யூ லிட்டில் ஏஞ்சல் அஸ் அ மர்மைன் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 1000 ருபீஸ் டிக்கெட் ஆகுது. ஸோ உள்ள என்ட்ரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராக்ஸில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஃபிஷ்ஷர் டேங்கெல்லாம் கிளாஸ் வச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷை மிஸ் பண்ணியிருக்கோமா இதெல்லாம் பார்க்காம அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே இதே செட்டிங் தான். டேங்க்குள்ளே வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் கேன்சல் இல்லைன்னா வெறும் சாண்டை வச்சு ஃபிஷ்ஷை இது பண்ணியிருந்தாங்க, செட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபிஷ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கிளாத் தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி மிதக்கும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு பட்டர்ஃப்ளை ஃபிஷ். ஜீப்ரா ஃபிஷ் இருந்துச்சு, ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு, அப்புறம் குட்டி ஷார்க் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேசல்குள்ளே செட் பண்ணி வந்து ஃபிஷ்ஷை விளையாட விட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் பார்க்கவே. நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சீனரி, பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்குது மைண்டெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ், அப்புறம் நியான் ஃபிஷ் வச்சுருந்தாங்க கலர் கலராக. இது பயங்கர அட்ராக்ஷனாக இருந்துச்சு, பிங்க்கு ப்ளூ க்ரீன் எல்லாம் ப்ரைட்டாக. இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. இது வந்து ஆரஞ்சு கோல்டன் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்குன்னு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நாள் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட இன்னர் பீஸும் நல்லாயிருக்கும். விமனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளீஸ், எனக்கு வர மனசே இல்லை. அப்புறம் குட்டி குட்டியாக வந்து கேசல் போட்டு குட்டி குட்டி ஃபிஷ்ஷை போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், ஸ்னேக் ஃபிஷ், ஸ்னேக் பாரி மேலே போகுது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பார்க்கவே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர்ஸ், அங்கே பார்த்து குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேலே. அதுக்குள்ளே எல்லோரும் போயிட்டாங்க, அந்த பக்கம் நானும் ஓடியாச்சு அங்கே. ஸோ இது வந்து பாருங்கள், ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து க்ளோ இந்த டார்க் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ஃபிஷ் நிஜமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வெறும் ஃபிஷ் பெயிண்டிங் தான் அது. இதுவும் பாருங்கள், அங்கங்கே இந்த மாதிரி ஷார்க் மாதிரி செட் பண்ணி, சிப்பி மாதிரி செட் பண்ணி ஃபிஷ் அங்கே விட்டுருந்தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்திருக்கும் நேற்று நாங்கள் பார்த்தது. ஸோ இது பாருங்கள், இது பேரெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு, ஏன்னா அவ்வளோ ஃபிஷ் பார்த்தோன்னாங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேசி நகரில் இருக்க அக்வாரியம் பேரடைஸ் விசிட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாகும், ஒரு 2-3 o'clock ஆகும். பட் வெரி வெரி நைஸ் பிளேஸ் அண்ட் ஒர்த் ஆஃப் மணி. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சி, அதையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது வந்து ஸ்டிங்ரே, வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிங்ரே வந்து வச்சுருந்தாங்க. 3 types ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஸ்டிங்ரே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே ஒரு இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா சைடும் மிரர் வச்சுட்டு இந்த மாதிரி சிலிண்டர்ஸ்குள்ளே ஃபிஷ்ஷை ஃபில் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் தான், வெரைட்டி ஆஃப் ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சுங்க. ஸோ இது பார்க்கவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரவுண்டாக ஏதோ கண்ணாடியில் வந்து ஒட்டி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது க்ளோஸ்அப்பில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து கலர் கலர் லைட் க்ளோ ஆகுது. இது பார்த்திங்கன்னா அங்கங்கே போய் ஒட்டிக்குது வேறு. நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு இதே மாதிரி. ஸோ இது பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து வெளியே வந்தவனே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணி மேலேயும் வந்து மீனை போட்டு மிதக்க விட்டுருந்தாங்க. ஸோ தண்ணி ஃபுல்லாக கொட்டுற மாதிரியும், இங்கே வந்து மர்மைட் உட்காந்துருக்கு, கீழே ஃபுல்லாக ஃபிஷ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டாக கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பார்க்குற மாதிரி ஃபிஷ் போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா, இது வந்து ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணலாம், ஸ்டிங்ரேஸுக்கு ஃபீட் பண்ணலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அங்கங்கே. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வெறும் வேடிக்கை பார்க்க தான் வச்சுருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, பயங்கர ஸ்பீடாக சாஞ்சிட்டே தான் அந்த ஃபிஷ் போணுச்சு, பயங்கர ஸ்பீடாக. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி க்ளோ இந்த டார்க் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் டனல் நம்ம போகிறோம். அண்டர் கிரவுண்ட் டனல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஷார்க்கெல்லாம் பார்த்து, குட்டி ஷார்க், அப்புறம் அம்மா ஷார்க்லாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து லுக் லைக் மர்மைட் இது ரூம். அதை நம்ம அங்கே மேக்கப் பண்ணிக்கலாம், குட்ஸ் அமைச்சு, அதுக்கு தனியாக சார்ஜு. ஸோ இது வந்து அந்த டனல் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, நானே மிஸ்மரைஸாக பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அங்கே வெளியே வந்தோடனே ஒரு ஏரியா வச்சுருக்காங்க, ஹால் மாதிரி. அதில் சைடில் ஃபுல்லாக கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா மர்மைட் ஷோ இங்கே நடக்க போகுது, அவங்க டைமிங் சொல்லுவாங்க டிக்கெட் வாங்கும்போதே. நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது மர்மைட் ஷோ பார்க்குறதுக்கு.
ஸோ அங்கேயே வந்து மெர்மெய்டை உட்காந்து வெளியே வந்து நம்ம கிட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மெர்மெய்டாக இருக்கப்போ. ஸோ மெர்மெய்ட் வந்தாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப பார்க்கவே நான் சொன்னது மெஸ்மரைசிங், அதோட வார்த்தை இருந்தால் அதுதான் யூஸ் பண்ணணும். அவ்வளோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ என்னால் கிளியராக எடுக்க முடியல, தூரத்துலேருந்து அவ்வளோ ரஷ் இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ இது கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க தண்ணியில் வந்து ட்வில் பண்ணுறது, அப்புறம் வந்து பல்ட்டி அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய கிட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே வார்த்தையே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸோட நீங்களும் உங்களுக்காக விசிட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பாபாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப்.